முதல் பால். நல்ல அடி. கட் என்ற முறையில் சிக்ஸர். முதல் பந்திலேயே சிக்ஸர் விளாசியுள்ளார். மிகவும் அற்புதமாக அடிக்கப்பட்ட அடி. காலையிலே ஒரு அற்புதமான போட்டி எதிர்கொண்ட முதல் பந்திலே சிக்ஸர் அடித்துள்ளனர். ஆஹா ஆஹா ஆஹா, என்ன ஷாட்டுங்க, என்ன ஷாட்டுங்க. ஆஃப் சைட்ல எக்ஸ்ட்ரா கவர்ல தூக்கி அடிச்சாருங்க. 6 ஓட்டங்கள். நீ எந்த மாதிரி பந்த வேணும் போடு, நான் பவுண்டரிக்கு தூக்கி அடிக்கிறேன், பவுண்டரியை தாண்டி அடிக்கிறேன் அப்படின்னு சொல்லி பிரமாதமா இன்றைய தினத்தை பிரமாதமா தொடங்கி இருக்கின்றார்.
பேட்ஸ்மேன் சனாவுல்லா. பேர் கரெக்ட் தானா? அம்பேர் வாக்கி டாக்கில ஸ்கோரர் கிட்ட லைன்ல வாங்க. 1 செகண்ட் இருங்க. இப்ப போட்ட ஃபர்ஸ்ட் பால் டாட் பாலா? அண்ணா மைக் ஆஃப் பண்ணு.
ஸ்கோர் 14. முதல் ஓவர் முடிவெற்ற நிலையில் இரண்டாவது ஓகே 14. இரண்டாவது ஓவரின் முதல் பந்து அகலப்பந்து. முதல் ஓவரில் 2 சிக்ஸரை விட்டு கொடுத்திருந்தாலும் தனு ஆதித்யா ரெண்டாவது ஓவரில் சிறப்பான முறையில் பந்து வீசிட்டு இருக்காருங்க. ஒரு அற்புதமான டெலிவரி. கேட்சா ரெண்டு ஓவர்கள் முடிவுற்ற நிலையில் அணியின் எண்ணிக்கை 16. முதல் ஓவரில் ரன்னை நிறைய விட்டு கொடுத்திருந்தாலும் தனு ஆதித்யா அதான் தம்பி நான் சாரி 2 ஓவர் முடிவுற்ற நிலையில் அணியின் எண்ணிக்கை 17. முதல் ஓவரில் 2 சிக்ஸர்களை விட்டு கொடுத்திருந்தாலும் தனு ஆதித்யா தனது 2வது ஓவரில் சிறந்த முறையில் வீசி சூப்பராக 3 ரன்ல நிறுத்திருக்காருங்க. கோவலம் வெர்சஸ் சூலேரி காட்டுக்குப்பம் சிறப்பான ஆட்டத்தை இன்று முதல் நாள் விளையாடிக் கொண்டிருக்கின்றார்கள். ஐசிஎஃப் ஃப்ரெண்ட்ஸ் பேட்டிங் செய்து கொண்டிருக்கின்றார்கள். 2 ஓவர்கள் முடிவுற்ற நிலையில் 17 ஓட்டங்களை எடுத்திருக்கின்றார்கள். அனைவருக்கும் காலை வணக்கம். இந்த ஓவரில் அடிக்கிற ஒரு சிக்ஸுக்கும் 1000. மீண்டும் அறிவிப்பு, இந்த ஓவரில் அடிக்கிற ஒரு சிக்ஸுக்கும் 1000, ஒரு விக்கெட்டுக்கும் 1000. சிறந்த முறையில் ஒரு அறிவிப்பு வந்திருக்கு பாருங்க. உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஆஃபர். இந்த ஓவரில் அடிக்கிற ஒவ்வொரு சிக்ஸுக்கும் 1000 ரூபாய் அறிவிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம ஒவ்வொரு விக்கெட்டுக்கும் பவுண்டரியா பவுண்டரி 4 திரு சுந்தர் அவர்கள் பரிசு மலையில் நனைவதற்காக ஆஃபர்களை அறிவித்துக் கொண்டிருக்கின்றார். ஆமாங்க, சிக்ஸுங்க. ஆட்டத்தின் 3வது 6.
மலையில் நனைவதற்கு கோவளம் அணியினர் 31 ஓட்டங்களை எடுத்திருக்கின்றார்கள். 3 ஓவர்கள் முடிவுற்ற நிலையில் பிரான்சிசி கோவளம் 31 ஓட்டங்கள். லாஸ்ட் ஓவர்ல சனா உள்ள 1000 ரூபாயை தட்டி சென்றிருக்காங்க. ஒரு சிக்ஸர் அடித்து இது போல இன்னும் பல ஆஃபர்கள் வந்துட்டே இருக்கு. அதனால எல்லாருமே ரெடியா இருங்க. இந்த பால்ல 6 அடிச்சா 2000, விக்கெட் எடுத்தா 2000. 6 அடிச்சா 2000, விக்கெட் எடுத்தா 2000. முதல் டெலிவரி. ஆஹா கேட்சா? கேட்சுங்க 2000ங்க. கேட்சுங்க. ராகுல் வந்து 2000 தட்டி சென்றிருக்காருங்க. அவுட் ஆனதுக்கு அப்புறம் பிரசாந்த் இறங்கி இருக்காருங்க. ராகுல் தானே ஒரு பேர் சொல்லுங்க. ராகுல் வந்து இது வரைக்கும் சிறந்த முறையில் வீசிட்டு இருக்காருங்க. ஒரு நல்ல அடிச்சிட்டு இருந்த ஒரு ஹிட்டர் பேட்ஸ்மேனை விக்கெட் எடுத்தது இல்லாம ரன்களை விட்டு கொடுக்காம சிறப்பான முறையில் பந்து வீசிட்டு இருக்காரு. ஒரு ஃபுல் டாஸ் டெலிவரிங்க. தூக்கி அடிச்சிருந்தா ஸ்கொயர்ல எங்கேயா போய் வந்திருக்கான். ஒரு அற்புதமான பந்தை வீசிக்கொண்டிருக்கின்றார் ராகுல். நேர்த்தியான முறையில் ஒவ்வொரு பந்தையும் சிறப்பான முறையில் வீசிட்டு இருக்காருங்க. நான்கு ஓவர் முடிவடைந்த நிலையில் அணியின் எண்ணிக்கை 35, ஒரு விக்கெட் இழப்புக்கு. ஆட்டத்தின் கடைசி ஓவர்.
4 ஓவர் முடிவுற்ற நிலையில் அணியின் எண்ணிக்கை 35. இந்த லாஸ்ட் ஓவர்ல ராகுல் ஒரு முக்கியமான விக்கெட் எடுத்ததும் இல்லாம 4 ஓவர்ல சிறப்பான ஓவரை முடிச்சிருக்காருங்க. கோவலம் அணியினர் 35 ரன்களை எடுத்திருக்கின்றார்கள். சார் சுந்தர் சார், குட் மார்னிங். குட் மார்னிங். 5வது ஓவர் போட போறாங்க. ப்ரெடிக்ஷன் சொல்லுங்க, என்ன ஸ்கோர் வரணும்? அதாவது சின்னமுத்து ஸ்ட்ரைக்ல இருந்தார்னா, ஏன்னா ஒரு செட்டில் பேட்ஸ்மேன். இப்பதான் வந்து பிரசாந்த் உள்ள போயிருக்காங்க. 4 பாலுக்கு 2 ரன் அடிச்சிருக்காரு. சின்னமுத்து வந்து ஓப்பனிங் இறங்கினாலும் 6 பந்துகளுக்கு 5 ஓட்டங்கள் தான். 10 ரன் போகலாம். சோ மார்னிங் இந்த கண்டிஷன்ல ஃபர்ஸ்ட் மேட்ச் எந்த டார்கெட் கொடுத்தா டிஃபெண்ட் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும்? என்ன பொறுத்த வரைக்கும் சுலேரிகாட் அணி ஒரு பாசிட்டிவ் வைப்ல தான் இருக்காங்க. அவங்களோட ஃபீல்ட் மூவ்மெண்ட்ஸ்லேயே தெரியுது. என்ன இருந்தாலும் 50 ரன் அடிக்கணும். பட் ஐசிஎஃப் போலிங்கும் வந்து ஸ்ட்ராங்னு சொல்லியிருக்காங்க. இப்போ பேட்டிங் பண்ற பிரசாந்த் ஒரு நல்ல ஒரு பவுலர். அதே மாதிரி சனாவுல்லா பிளட்லேயே வந்து ஸ்போர்ட்ஸ் ஊறி இருக்கு. என்னோட ப்ரெடிக்ஷன் வந்து நிச்சயமா ஒரு 48. என்னோட ப்ரெடிக்ஷன். நேற்றைய தினத்தை பாத்தீங்கன்னா விளையாடின 10 மேட்ச்ல 8 மேட்ச் வந்து ஃபர்ஸ்ட் பேட்டிங் டீம் தான் வின் பண்ணிருக்கு. சோ இன்னைக்கு முதல் ஆட்டம் எப்படி அமைய போகுதுன்னு தெரியல. ஆமாங்க, 6 சூப்பரா தூக்கி அடிச்சாருங்க. இந்த நேரத்தில் தேவையான ஒரு 6 ரன் எடுத்து கொடுத்திருக்காரு. 10 ரொம்ப முக்கியமான 8 மேட்ச் வந்து ஒரு ஓவர் வின் பண்ணிருக்கு. இது 2 டீமுக்கும் இன்னைக்கு டிசைடட் ஓவர் கூட சொல்லலாம், இம்பார்ட்டன்ட். சோ இந்த நேரத்தில் முத பந்தையே 6க்கு தூக்கி அடிச்சிருக்காருங்க. ஆமாங்க, 6. ஹலோ 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 41. செக். அங்கே ஒரு முறையீடு, நோ பால்க்கு. பிரசாந்த் இந்த பாலை பார்த்தீங்கன்னா போன பால்லாம் பாலுக்காக மோதிட்டு இருந்தாரு. கொஞ்சம் டைமிங் மிஸ் ஆச்சு. இந்த பால் வந்து வெயிட் பண்ணி அந்த லோ ஃபுல் டஸை வந்து கன்வெர்ட் பண்ணியிருக்காங்க. ஆமாங்க, 6 பாத்தீங்கன்னா விளையாடின 10 மேட்ச்ல 8 மேட்ச் வந்து ஃபர்ஸ்ட் பேட்டிங் டீம் தான் வின் பண்ணிருக்கு. கேட்டிருக்காங்க. சோ இன்னைக்கு முதல் ஆட்டம் எப்படி ஆகும்? எப்பொழுதுமே முதல் பந்துல 6ஆக மாத்தினாலே அந்த பவுலருக்கு ஒரு பிரஷர் ஏற்படுங்க. அந்த வகையில முதல் ஓவர்லயே 6ஆ மாத்தி பிரஷரை கொடுத்திருக்காங்க. எப்படி அமைய போகுது? ரோபால் இல்லை, ரோபால் இல்ல. 2000 உண்மைதான். ஆனா ஜெயிச்சினா ஃபைனல் ஜெயிச்சினா 2 லட்சம். என்ன பிரதர்? ஒரு 6 விட்டு கொடுத்திருந்தாலும் அடுத்த பந்தையே சிறப்பாக வீசி விக்கெட் எடுத்திருக்காருங்க. கங்க்ராச்சுலேஷன். நிச்சயமாக ஒரு குட் கம்பேக் சொல்லலாம். பிரசாந்த் 5 பந்துகளில் 8 ஓட்டங்கள். புதிய மட்டை வீச்சாளராக சஃபி. போலிங் போடுறவருக்கு பிளட்லயே கேம் இருக்குதா? இந்த வீடியோ கேமா? பிளட்லயே ரத்தத்திலே ஊறி இருக்குது இந்த கிரிக்கெட். போலிங் போடுறவர் பேரு சூர்யா. ஆஹா ஆஹா ஆஹா, கேட்சா இல்லைங்க, 2 ஓட்டமான்னு பார்க்கணும். அங்க ஒரு நல்ல கால். சஃபி வந்த முதல் பந்திலே 1 ஓட்டங்கள் அடித்து ஒரு செட்டிலான பேட்ஸ்மேன் சின்னமுத்துக்கு ஸ்ட்ரைக் கொடுத்திருக்காரு. மீதி இருக்க 3 பந்துல சின்னமுத்து என்ன பண்றாரு பார்க்கலாம். வைட். என்ன ஷாட்டிங் அது? காட்டேஜ்ல போய் வந்துச்சு பாருங்க, பிஷர்மன்ஸ் காட்டேஜ். 6ங்க
தேவையான நேரத்தில் 6 ஓட்டங்கள். மியூசிக் ஆஃப் பண்ணுங்க. மியூசிக். சங்குமார், இந்த 2 பந்து இருக்கு. இந்த பால் சின்னமுத்து ஒரு தட்டிட்டு போவார்னு நினைக்கிறீங்களா? இல்ல ஸ்டாண்ட் அண்ட் டெலிவர் பண்ணுவாரா? நிச்சயமா ஸ்டாண்ட் அண்ட் டெலிவர் பாப்போம். அடுத்த பந்து 6 தாங்க போவோம். என்னால ஷூரா சொல்ல முடியும். என்னால ஷூரா சொல்ல முடியும். இந்த பால் 6 தானே போக போகுது. ஆஹா ஒரு நான் சொன்னது தாங்க உண்மை. 6ங்க. அதாவது நம்மளை வெல்கம் பண்றது வெரி குட் மார்னிங். மீண்டும் சங்குமார் எதிர்பார்த்த 55 ஓட்டங்கள் வந்துருச்சு. என்னப்பா சங்கே, நீ சொல்றதெல்லாம் நடக்குது? அது சொல்லுப்பா. முத நாள் தான் நடக்கும். மேட்ச்ல கொஞ்ச நேரத்துக்கு நடக்கும். அப்புறம் எங்க மாம்ஸ் எது சொன்னாலும் அதுக்கு ஆப்போசிட்டா தான் நடக்கும். சங்குமார், இப்ப சஃபி வந்து சின்னமுத்து கிட்ட சொல்லிட்டு போனாரு. என்ன சொல்லிட்டு போயிருப்பாரு? தயவு செய்து சுந்தர் கொடுப்பாரு. ஒரு 6 அடி சுந்தரன் உனக்கு பரிசு வாரி கொடுப்பாரு. ஓடு ஓடு ஓடுன்னு சொல்லியிருப்பாரு. ஐந்து ஓவர்கள் முடிவெட்ட நிலையில் அணியின் எண்ணிக்கை மிஸ்டர் ஹரி ப்ளீஸ் டெல். எஸ் ஆஃப் கோர்ஸ். ஒன் செகண்ட் மாம்ஸ். சோ 5 ஓவர் முடிவுல ஸ்கோர் 56க்கு 2. நம்ம ஐசிஎஃப் கோலம் வந்து பாத்தீங்கன்னா பேட்டிங் பண்றதுக்கு புஷ் பண்ணப்பட்டாங்க. பட் அப்படியும் 56 அப்படின்ற ஒரு நல்ல ஸ்கோர் வந்து பாத்தீங்கன்னா அடிச்சிருக்காங்க. இங்க நம்மளோட நியூஜென் டீம் வந்து பாத்தீங்கன்னா 57 அடிக்கணும். பாப்போம் இந்த காலையிலேயே இந்த மாதிரி ஒரு பார் ஸ்கோர் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லலாம். ஏன்னா 56 அப்படிங்கிற ஒரு ஸ்கோர்லாம் வந்து ஈஸி கெட்டபிள்னு சொல்ல முடியாது. டிஃபெண்டபிள் டார்கெட் தான். என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி பொறுத்து வந்து பார்க்கலாம். இந்த மார்னிங்ல நீங்க பார்த்துட்டு இருக்கிறது எஸ்டிஎஸ் ஃபவுண்டேஷன் சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கும் கோலம் ஃபெஸ்ட் 2024 பீச் கிரிக்கெட் டோர்னமெண்ட் சீசன் 1ஓட 14வது நாள். அதாவது ரொம்ப ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா 2 வாரம் இந்த ஒரு டோர்னமெண்ட், இந்த மாபெரும் டோர்னமெண்ட்டை நடத்த முடியும் அப்படின்னா அது நம்மளோட எஸ்டிஎஸ் ஃபவுண்டேஷனால மட்டும்தான் முடியும். ஏன்னா இந்த மாதிரி ஒரு ஹெட், இந்த மாதிரி ஒரு பேக் அண்ட் டீம் அண்ட் இந்த மாதிரி ஒரு ஆர்கனைசேஷன் இருந்தால் மட்டுமே இது வந்து சாத்தியமாகும். அந்த வகையில் உங்க எல்லாருக்குமே ஒரு பெரிய ஹேட்ஸ் ஆஃப் நான் தெரிவிச்சுக்கொள்றேன். அண்ட் இந்த டைம்ல நம்மளோட ஸ்பான்சர்ஸ் எல்லாருக்குமே நான் வந்து நன்றி சொல்லலாம் தெரிவிச்சுக்கிறேன். அண்ட் என்ன நடக்க போகுது இந்த மேட்ச்ல அப்படின்னு சொல்லிட்டு பொறுத்து இருந்து செகண்ட் இன்னிங்ஸ்ல பார்க்கலாம். அண்ட் எஸ் பார்க்கலாம். இன்னையோட வெதர் ஃபோர்காஸ்ட் என்ன சொல்லுது தெரியுமா ஹரி? அத சொல்லுங்க மாம்ஸ். மழை கிடையாது. கிடையாது தானே? ஆமா, சுட்டெரிக்கும் சூரியன். ஐயோ, இன்னைக்கு 10 பேருக்கு கஷ்டம். சங்குமார், எஸ் இன்னைக்கு லாஸ்ட் மேட்ச் ஆட போற டீமை பத்தி வைப்லாம் ஏத்துனீங்களா நேத்து? இதுதானே ஃபர்ஸ்ட் மேட்ச் ஹரி வந்திருக்காரு. நேத்துலாம் சொல்லிருக்கணும்ல. ஆமா சொல்லிருக்கணும். எல்லா மேட்சுமே விறுவிறுப்பா போனதுல நாங்க கொஞ்சம் சுதாரிக்காம விட்டுட்டோம். இருந்த போதுல இன்னைக்கு காலையில இருந்து வைபோடு தான் வந்திருக்கேன் நானும் ஹரியும். எங்களோட காஸ்டியூம் பார்த்தாலே தெரியும். ஏன்னா இன்னைக்கு செகண்ட் ஹாஃப்ல விளையாடுற எல்லா டீமுக்கே கோவலம் டீம் தான் கேள்விப்பட்டேன். நாங்க ப்ரிப்பேரா இருக்கிறோம். லாஸ்டா நம்மளோட ஸ்கோப் டீமும் வந்து பாத்தீங்கன்னா விளையாட போகுது. அந்த ஒரு மேட்சை வந்து லைவா இன்ஸ்டாகிராம்ல நான் வந்து போட போறேன். இன்ஸ்டாகிராம் லைவ் போட்டாலே ஹரி, உங்க மேல எனக்கு ஒரு மிகப்பெரிய கோவம். சொல்லுங்கண்ணே. போன மேட்ச் நாங்க ஆட கமெண்ட்ரியிலே இல்ல. அதுதானே எனக்கும் ஒரு மாதிரி வருத்தமா போச்சு. அதனாலதான் நான் ஸ்ட்ரிக்டா இந்த தடவை எங்கேயும் போக மாட்டேன், இங்கே தான் இருப்பேன்னு சொல்லிட்டேன். உங்க மேட்ச்ல நான் வந்து கமெண்ட்ரி பண்றேன். அண்ட் எனக்கும் நிறைய ஆசை இருக்குது. உங்களை மாபண்ணனை, நம்ம பிரகாண்ணனை எல்லாரையும் வச்சு செய்யணும், கலாய்க்கணும் அப்படின்னு. நிச்சயமா நீங்க செய்யுங்க. நான் செஞ்சா என்ன உள்ள சேர்க்க மாட்டாங்க. அதனால நீங்க செய்யுங்க. வரேன் எப்படின்னு பாப்பா. ஆனா சுந்தரண்ணே, நான் உங்கள்ட்ட எனக்கு உங்க மேல ஒரு கோவம் இருக்கு. சொல்லுப்பா. அது என்னன்னா மனசாட்சியெல்லாம் 14 ரன்லயான சுருக்குவீங்க. நான் வந்து பாத்தீங்கன்னா மேட்ச் அதுக்கு ரீசன் என்ன தெரியுமா? என்ன? நான் அன்னைக்கு போலிங் போடல. இல்லனா 44 ஆயிருக்கும். சும்மா சொல்லாதீங்க. நான் உங்க பவுலிங் பெர்ஃபார்மன்ஸ் பத்தி நிறைய கேள்விப்பட்டிருக்கேன். அண்ட் ஃபீல்டிங் டீம் சீக்கிரமா உள்ள போங்க. ஹரி, கமிங் பேக் டு கிரிக்கெட். ஓகேவா? சொல்லுங்க. நீங்க இது வந்து 14வது நாள். ஆமா. நீங்க எவ்வளவு இடத்துல அனலைஸ் பண்ணிருப்பீங்க. இந்த பிட்சை பொறுத்த வரைக்கும் பேட்டிங் டீமோ போலிங் டீமோ என்ன மாதிரி ஸ்ட்ராட்டஜில விளையாடினா நல்லா இருக்குன்னு தோணுது. ஏன்னா ஒரு சேசிங் டீம் 44 56 எப்படி அவங்க வந்து பவர் பிளே செஷன்லயோ இல்ல இன்பிட்வீன் செஷன்லயோ எப்படி அவங்க பிளான் பண்ணலாம்னு நீங்க நினைக்கிறீங்க? சோ இதுல வந்து என்ன மேட்டர்னா, நம்ம வந்து டாட் பால்ஸ் வாங்க கூடாது. டாட் பால்ஸ் வாங்காம ஒரு பாலுமே சிங்கிள் ரொட்டேட் பண்ணிட்டு ஒரு ஓவருக்கு 1 இல்லனா 2 பெரிய ஷாட்ஸ் போனாலே
ப்ரெஷர் இல்லாம போயிடும். ஸோ இது 5 ஓவர் மேட்ச், ஒரு ஷார்ட் ஃபார்மேட் ஆஃப் கிரிக்கெட். ஸோ அதனால 11 பேட்ஸ்மேன் இருக்காங்க. வரவங்க எல்லாம் 2 6 அடிச்சாலே போதும், கண்டிப்பா மேட்ச் வின் பண்ணிடலாம். ஸோ வர டீம் எல்லாமே அடிக்கிற இன்டென்ஷன்ல அந்த ஒரு தோத்துருவோன்ற மைண்ட் செட்டே இல்லாம விளையாடுனாங்க அப்படின்னா டெஃபினட்டா வின் பண்ணிடலாம். அண்ட் நிறைய நம்ம பார்த்திருக்கோம் இந்த பிச்சில் ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்ற டீம் வின் பண்ணிருக்காங்க. அதுக்கு ரீசன் அந்த பிரஷர் இல்லாம அடிச்சு ஆடிட்டு அதுக்கப்புறம் பவுலிங் போட்டு கண்டெயின் பண்றதுதான். அண்ட் பவுலிங் டீம் ஆப்வியஸா எக்ஸ்ட்ராஸ் போடக்கூடாது. எக்ஸ்ட்ராஸ் போடாம கரெக்டா லைன்ல டாட் பால்ஸ் போட்டாலே போதும், அவங்களும் வெற்றி அடையறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அண்ட் முக்கியமான இதுல வந்து இந்த பிச்சில் வந்து பாத்தீங்கன்னா வெதர் கண்டிஷன் ரொம்ப முக்கியமான ஒரு பங்கு வகிக்குது. ஓகே. சோ சம்மர் வெயில் அடிக்கும் போது ஒரு மாதிரி இருக்கு, விண்ட் அதிகமா இருந்தா ஒரு மாதிரி இருக்கு, விண்டே இல்லைன்னா ஒரு மாதிரி இருக்கு, மழை பெஞ்சா அப்படியே கம்ப்ளீட்டா வேற மாதிரி இருக்கு. சோ ஒரே பிச்சில் நம்ம டிஃப்ரெண்ட் கண்டிஷன்ஸ், அதுவும் முந்தா நேரத்துல ஒரே நாள்ல நாங்க எல்லா விதமான கண்டிஷன்ஸையும் பார்த்தோம். சோ நல்ல ஒரு பிட்ச், நல்ல ஒரு கிரிக்கெட், சூப்பரா போயிட்டு இருக்கு இந்த டோர்னமெண்ட். சோ வெளியில உங்கள்ட்ட என்னென்ன சொல்றாங்க? Thank you ஹரி. ஓவரால் வந்து வெளியில வந்து ரெஸ்பான்ஸ் வந்து நிறைய இருக்கு. The good thing about the tournament is நிறைய பேர் மீண்டும் பேட்டை கையில பிடிச்சிருக்காங்க. எஸ், அதுதான் இந்த டோர்னமெண்டோட மிகப்பெரிய சக்சஸ். கண்டிப்பா. அது மட்டும் இல்லாம நீங்க சொன்ன அந்த சில இந்த கிரிக்கெட் அனலிட்டிக்கல்ல ஒரு சின்ன சேஞ்சஸ் மட்டும் நான் பண்ண நினைக்கிறேன் உங்களோட ப்ரெடிக்ஷன்ல இருந்து. நீங்க என்ன சொன்னீங்க, 5 ஓவர் ஃபார்மட், வரவங்கலாம் வந்து பேட்டை விட்டுக்கிட்டே இருக்கலாம் அப்படின்னு நீங்க சொன்னீங்க. என்னோட ப்ரெடிக்ஷன் என்னன்னா, வரவங்க பேட் விடணும், பட் வந்து கொஞ்சம் கால்குலேட்டிவா இது பவுண்டரிஸ்லாம் வந்து ரொம்ப சின்ன பவுண்டரிஸ் தான் வச்சிருக்கோம் டு என்டர்டெயின் த பீப்புள். ஒரு முறையும் எல்லாருமே வந்து பேட்டை விட்டு அவுட் ஆயிட்டு போனா புதுசா வர பேட்ஸ்மேனுக்கு செட்டில் ஆகிறது கஷ்டம். சோ ஒரு 4 பேர் ஒரு 5 பேர் மட்டும் நான் என்ன சொல்லுவேன்னா, டாட் பாலே கொடுத்தாலும் கான்பிடென்ட்டா உள்ள இருந்து மேட்சை முடிக்கணும்னு இருந்தாலே அது வந்து நல்லா இருக்கும். அது மட்டும் இல்லாம இப்ப இந்த 56 ரன் நான் எப்படி வந்து ஒரு பேட்ஸ்மேனா இருந்தா, ஒரு கேப்டன் இருந்தா எப்படி பிளான் பண்ணனா, 56 30 பால் ஓகேங்களா. இந்த 30 பால்ல 5 6ல இருந்து 6 6 மேண்டேட்டரி அடிக்கணும். 30 பால்ல 6 6 எப்படி நம்ம கன்வெர்ட் பண்ண போறோம்? 7 6 அடிச்சா நிச்சயமா இந்த டீம் ஜெயிக்கணும்னா 7 6 அடிச்சா மட்டும் தான் ஜெயிக்க முடியும். எஸ். சோ இப்படி தான் நம்ம வந்து ஸ்பிட் அப் பண்ணா மட்டும் தான் நம்ம வந்து நெக்ஸ்ட் லெவலுக்கு நம்ம டீமை கொண்டு போக முடியும். சோ மக்களே பார்த்துட்டு இருக்க உங்களுக்கு இந்த ஒரு சின்ன ஒரு கான்வர்சேஷன்லயே தெரிஞ்சிருக்கும் சுந்தரனா எந்த அளவுக்கு ஒரு கிரிக்கெட்டிங் ஒரு பிரைனி லெஜெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா அவரை பத்தின நிறைய விஷயங்கள் நான் வந்து கேட்டு தெரிஞ்சிருக்கிறேன். அந்த ஸ்கோப் டீமை பத்தி நிறைய விஷயம் கேட்டு தெரிஞ்சிருக்கேன். அண்ட் அந்த டீம் வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு சாயந்தரம் 4 மணிக்கு பயங்கரமான ஒரு மேட்ச் வந்து விளையாட போறாங்க. ஸோ ஸ்டே டியூன், மறக்காம எல்லாரும் லைவ்ல பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா உடனே கிளம்பி நம்மளோட கிரவுண்டுக்கு வந்துருங்க. அண்ட் ஃபர்ஸ்ட் பால் இதோ, நல்ல பாலுங்க. மீண்டும் ஒரு முக்கிய அறிவிப்பு, பந்து வீசுறவங்க சாதாரண ஆளுல தி பிரசாந்த், பேக் போன் ஆஃப் ஐசிஎஃப் டீம். ஹரி, சொல்லுங்க மாம்ஸ். நீ சொன்னது கரெக்ட். நம்ம சுந்தரனை கிரிக்கெட்டை ரொம்ப லவ் பண்ற. ஆஹா, நல்ல கவத்துல ஒரு ஓட்டம் மட்டுமே ஷாட் ரொம்ப லவ் பண்ணி விளையாடுவாரு. எஸ். இப்ப தொழில லவ் பண்றாரு இல்லையா, அதுக்கு முன்னாடி கிரிக்கெட் தான் லவ் பண்ணிட்டு இருந்தாரு. ஆமா. சோ தொழில லவ் பண்ணன்றதுக்காக அந்த கிரிக்கெட்டை விட்டுட்டு தொழிலுக்காக வந்தாரு. உங்களுக்காக ஒரு கேள்வி நான் அவர்கிட்ட இப்ப கேட்க போறேன். கேளுங்க. ஃபர்ஸ்ட் ஓவர்ல ஃபர்ஸ்ட் மேட்ச்ல எல்லாரும் எதிர்பார்த்தா அவர் ஓவர் போடுவார், வைடுங்க. அப்படியா? இன்றைய தினத்துல அவர் ஓவர் போடுவாரா இல்ல டிசைட் பண்ணிருப்பாரா இல்ல கண்டிஷனுக்கு ஏத்த மாதிரியா அந்த டைம் தான் டிசைட் பண்ணுவாரு. நீங்க கேக்குற கேள்வி நான் கேக்குற மாதிரி கேக்குறேன். சொல்லுங்க சார். ஒரு செகண்ட், இந்த பால் போட்டுட்டோம். ஓ, நல்ல பெரிய ஷாட்டுக்கு தான் போனாப்ல, பட் ஆனா கீழே பட்டுருச்சு பேட்ல. சங்குமார் கேட்ட கேள்விக்கு என்னன்னா, ஃபார்ம் இஸ் டெம்பரரி, கிளாஸ் இஸ் பெர்மனன்ட். நான் bowling போடலனா என்ன மற்ற டீம்ல இருக்க பிளேயர்ஸை ஃபார்முக்கு கொண்டு வரணும், அடுத்தடுத்த லெவல்ல அவங்களுக்கு வந்து bowling கொடுக்கணும். எனக்கு எப்போ bowling கொடுத்தாலும் நான் போட்டுருவேன். யா, ஆனா கேப்டன் நீங்க தானே. சப்பா ஷாட்டுங்க. இங்க சூப்பரா பவுண்டரிக்கான வாய்ப்புகள் இல்லை. சோ நல்ல ஒரு ஷாட், இது சூப்பரா இருந்துச்சு பார்க்க. சார் சுந்தர் சார் சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் மேட்ச் பாத்தீங்கன்னா நீங்க விளையாடும் போது நிறைய ஃபேன்ஸ் வந்திருந்தாங்க, எங்களுக்கு நல்லாவே தெரியும். திருப்பூர்ல நீங்க விளையாடினாலே எங்க டோர்னமெண்ட் விளையாடினாலே உங்களோட கேப்டன்ஷிப் பாக்குறதுக்கே நிறைய ஃபேன்ஸ் இருக்காங்க. அது நிறைய பேர் டீம் பிளேயர்ஸ்ல இங்கேயே சொன்னாங்க. ஸோ உங்களோட ஆட்டத்தை பார்க்கறதுக்கு முதல் நாள் இங்க வந்திருந்தோம், ஆனா அதுக்கான விருந்து கிடைக்கல.
சுந்தரண்ண ஓவர் போடுவாரா, சுந்தரண்ண ஓவர் போடுவாரா பார்க்கணும்னு வந்தாங்க. ஸோ அதுக்கான பலன் இந்த மேட்ச்ல கிடைக்குமா? ஏன்னா எப்படி தோனி இறங்குவாரா, நிச்சயமா கிடைக்கும். தோனி இறங்குவாரான்னு ஒரு ஆர்வத்தை சென்னை ஐபிஎல்ல சிஎஸ்கே டீம் தூண்டுற மாதிரி நீங்க அந்த மாதிரி தூண்டுறீங்களா இல்ல மேட்சுக்கு ஏத்த மாதிரி விளையாடுறீங்களா? இல்லைங்க இல்லைங்க, பவுண்டரிக்கான வாய்ப்பா இல்ல. சோ இங்க இந்த மேட்ச் நடந்துட்டு இருக்கும்போது அடுத்த மேட்ச்க்கான டாஸ்க்கு கால் பண்ணிடுறேன். ப்ளூ ஸ்டார் கிரிக்கெட் கிளப் பண்டிதமேடு அண்ட் அண்ணா கிரிக்கெட் கிளப் செம்பாக்கம், இந்த ரெண்டு டீமும் டாஸ்க் வந்துருங்க. வந்துட்டீங்க அப்படின்னா டாஸ் போட்டு அடுத்த மேட்ச் ஆரம்பிச்சிடலாம். அண்ட் இங்க ஓவர் முடிவு இருக்கு. ஓவர் முடிவுல 6 ரன் மட்டுமே எடுத்திருக்காங்க. இன்னும் 24 பாலுக்கு 51 வேணும். மாம்சு எஸ் சொல்லுங்க. நான் ப்ரெடிக்ஷன் கொடுக்க மாட்டேன். தெரியும் நீங்க கொடுக்க மாட்டீங்க. நான் ஒரு துபாகூர் ஜோசிகார். அப்ப நான் சுந்தரன் நாட்ட போயிடுறேன். சுந்தரனா வாங்க இங்க வாங்க. அப்போ இப்போ முதல்ல நம்ம பிரசாந்த் அப்ரிஷியேட் பண்ணோம். அவர் போட்ட அந்த லைன் அண்ட் லென்த் எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த விக்கெட்டை பொறுத்த வரைக்கும் ஷார்ட் ஆஃப் லென்த்தே நீங்க என்ன பொறுத்த வரைக்கும் கேட்டீங்கன்னா இந்த பிட்ச்ல போடவே கூடாதுன்னு நான் சொல்லுவேன். தூக்கி கடாசிடலாம்ல லெக்ல. ஷார்ட் ஆஃப் லென்த் போட்டாலே மாட்டிப்பாங்க. இப்ப பிரசாந்த் போட்டதுல ஒரு ஸ்கொயர் கட் அடிச்சாங்க, அது கூட பால் டிராவல் ஆகாது, கிளியர் பண்ணா மட்டும் தான் வெளியே வரும். அது ரெண்டு. கடைசியில அவர் போட்ட அந்த லோ ஃபுல் டாஸ் மட்டும் தான் அவர் போட்டதுல ஒரு பேட் டெலிவரி. மீதி எல்லாருமே பால போட்டு அவுட் சைட் ஆஃப் ஸ்டம்ப் கீப்பருக்கு தான் போயிட்டு இருந்துச்சு. ஒரு எக்ஸலன்ட் ஸ்பெல். இது மத்த பவுலர்ஸும் இதை அனலைஸ் பண்ணணும் கண்டிப்பா. ஆனா சூப்பர் டெலிவரிங்க. சம பால். ப்ளூ ஸ்டார் டீம் டாஸ்க் வந்துட்டாங்க. அண்ணா கிரிக்கெட் கிளப் செம்பாக்கம் ஃபேஸ் வெரிஃபிகேஷன், ஐடி வெரிஃபிகேஷன்லாம் முடிச்சிட்டாங்க அப்படின்னா சோ இப்போ சூலேரி காட்டுக்குப்பம் பேட்டிங் செய்து கொண்டிருக்கின்றார்கள். எஸ் மாம்ஸ், நியூ ஜென் சூலேரி காட்டுக்குப்பம். சோ இப்போ பார்த்தோம்னா டாட் பால்ஸ் அவங்களுக்கு எந்தவித பிரயோஜனமும் கொடுக்க போறதில்ல. நான் சொன்ன மாதிரி மினிமம் 7 6 அடிச்சாதான் முடிக்கணும். மீதி இருக்கிற 22 பந்துகளில் 7 6 அடிப்பாங்களா பொறுத்து இருந்ததான் பார்க்கணும். இப்ப சனா பவுலிங்ல நீங்க சொன்ன மாதிரி இவருமே ஃபுல்லர் லென்த் தானா போட்டுட்டு இருக்காரு. சோ பெரிய ஷாட்ஸ் கிளியர் பண்றதுக்கான வாய்ப்பு இங்க கொஞ்சம் கம்மியா தான் இருக்கு. சூலேரி காட்டுக்கும் பேட்ஸ்மேன்ஸ் ஏதாவது டிஃபரெண்டா திங்க் பண்ணி பவுலரோட லைன் அண்ட் லென்த் மாத்துறதுக்கான முயற்சியில ஈடுபடணும். வைடுங்க. அடுத்து ஆட இருக்கும் அணியினர் ப்ளூ ஸ்டார் கிரிக்கெட் கிளப் பண்டிதமேடு வர்சஸ் அண்ணா கிரிக்கெட் கிளப் செம்பாக்கம். ஆல்ரெடி ப்ளூ ஸ்டார் அவங்களோட ஆதார் வெரிஃபிகேஷன் முடிச்சாச்சு. we are waiting for அண்ணா கிரிக்கெட் கிளப் செம்பாக்கம். மறுபடியும் வைடு இல்லாம ஒரு ரன் வேற. ஸோ 3 ரன், ஒரு பால் கூட இல்லாம வந்திருக்கு. ஸோ இந்த தான் பாத்தீங்கன்னா நம்ம கட் ஆஃப் பண்ணோம் பவுலிங் டீம்ல இருந்து. ஸோ இங்க லவர் பால் ஆஃப் சைடில் அடிக்க ஒரு முயற்சி, பட் இல்லைங்க. ஸோ லப்பர் பால் கிரிக்கெட் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எடுத்துக்கும் போது அதில் நிறைய விதமான நம்ம வித்தியாசமான விஷயங்கள்லாம் பார்க்கலாம். ஏன்னா நம்ம லெதர் பால்ல பார்க்கறத விட லப்பர் பால்ல அவர் லோ ஃபுல் டாஸ் லெக் சைட்ல ஐசிஎஃப் டீமோட ஃபீல்ட் செட்டப் அவுட் தெரியலையே, மறைச்சிட்டாங்க அம்பையரோட வியூவை. ப்ளூ ஸ்டார் கிரிக்கெட் டீம் பண்டிதமேடு கேப்டன் அண்ட் அண்ணா கிரிக்கெட் கிளப் செம்பாக்கம் கேப்டன், 2 கேப்டனும் கமெண்ட்ரி பாக்ஸ் அருகே செல்லும்படி கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். நல்ல பால். ஸோ ப்ளூ ஸ்டார் பேசியிருந்தீங்க, அதோட ஒரு ஓவரும் முடிவடைஞ்சிருக்கு. வெளியே இருந்து யாரும் பேசாதீங்க, அது ரிவ்யூ கேட்டிருக்காங்க. வெளியே இருந்து யாரும் ஒயிட்டுக்கு அங்க ஒரு முறையீடு ரிவ்யூ செக்கிங் வைடு. சோ இங்க நம்மளோட ப்ளூ ஸ்டார் கிரிக்கெட் டீம் கேப்டன், ப்ளூ ஸ்டார் கிரிக்கெட் டீம் கேப்டன் அம்பையர்ஸ் நெக்ஸ்ட் மேட்ச் டாஸ் போட்டுருங்க. 2 கேப்டன் வந்தாச்சு பாருங்க. சோ எஸ், ப்ளூ ஸ்டார் கிரிக்கெட் டீம் அண்ட் இன்னொரு அணி என்ன அப்படின்னு பார்த்தோம்னா அண்ணா கிரிக்கெட் கிளப் செம்பாக்கம் அண்ட் பண்டிதமேடு, இவங்க 2 பேர் தான் வந்திருக்கிறாங்க. ஸோ அது பார்த்தீங்கன்னா வைடு கிடையாது. ஸோ ரிவ்யூ லூஸ் பண்ணியிருக்காங்க பேட்டிங் டீம்.
2 ஓவர் முடிவடைந்த நிலையில் அணியின் எண்ணிக்கை 13, வெற்றிக்கு இன்னும் 44 ஓட்டங்கள் தேவை. மீண்டும் சொல்றேன், 7 6 அடிக்கணும். 18 பந்துல 7 6 அடிச்சா மட்டும் தான் வாய்ப்பு. நிச்சயமாக யார் முதல் 6 துவங்கி வைக்கிறாங்களோ நிச்சயம் அந்த 7 தோணுது. சுபாஷ் பந்து வீச தயாரான நிலையில் ஸோ டாஸ் வந்து கால் பண்ண போறது நம்மளோட அண்ணா கிரிக்கெட் கிளப். ஆஹா 6 கால் 6ங்க 6 ஓட்டங்கள். நான் சொன்னதான் முதல் 6 யார் துவங்கி வைக்கிறாங்களோ அவங்களே தான் அந்த 6 எல்லாம் கம்ப்ளீட் பண்ணணும். அப்படி இருந்தா தான் வாய்ப்புகள். ஸோ இங்க நெக்ஸ்ட் மேட்ச்க்கான டாஸ் முடிஞ்சிருச்சு. டாஸ் அப்டேட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அண்ணா கிரிக்கெட் கிளப் செம்பாக்கம் டாஸ் வின் பண்ணி பவுலிங் சூஸ் பண்ணிருக்காங்க. ஏன் பவுலிங் சூஸ் பண்ணீங்க? அண்ணா கிரிக்கெட் கிளப் டீம் மெம்பர்ஸ் எல்லாரும் பிரசன்டேஷன் ஏரியாக்கு வாங்க. நேர்த்தியான பந்து வீச்சு சுபாஷ். பேட்டிங்ல ஸ்ட்ராங்கான டீம். ஒரு இன் ஸ்விங்கிங் யார்கர் மாதிரி போட்டாரு. அண்ணா கிரிக்கெட் கிளப் செம்பாக்கம் டீம் பிளேயர்ஸ் எல்லாருமே பிரசன்டேஷன் ஏரியாக்கு வாங்க. இதே டெலிவரியை போட்டார்னா நிச்சயம் அது டாட் பாலா தான் அமையும். ஃபர்ஸ்ட் பால் போட்ட மாதிரி போட்டார்னா நிச்சயம் அது பவுண்டரி நோக்கி தான் போகும். ஆஹா 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 ஒரு அற்புதமான பந்து கிடைச்சதுங்க. 6 டெலிவரிங்க. அது ஸ்கொயர் லெக்ல தூக்கி அடிச்சிருக்கலாம். அந்த ஆப்பர்ச்சுனிட்டி மிஸ் ஆயிடுச்சு. இன்னும் வந்து 15 பாலுக்கு இன்னும் 30 அடிக்கணும். அடிக்கலாம். வாய்ப்புகள் இருக்கிறது. ஐயோ இமயமே சரிந்ததே அப்படின்னு நோ பாலுங்க. அதான் நோ பால் வந்துருச்சுன்னா நோ பால் தான். ஆனா பேட்ல பட்டுதா 6 ரெட் பட்டுச்சு. பேட்ல பட்டுச்சு ஆனா ஒரு மாதிரி ஒழுங்கா பாடல. 3 ஓட்டங்கள் சூலேரிக்காடு நேர்த்தியான முறையில் பைஸ் என்ற முறையில் 2 ஓட்டங்களும் நோ பால் என்ற முறையில் 1 ஓட்டங்களும் மொத்தம் 3. இது ஒரு சங்குமார் எஸ் என்ன ஹிட் இது? இலவச அடி ஃப்ரீ ஹிட். ரன் அவுட் தவிர வேற எதுவுமே கிடையாது. எங்களுக்கு தேவை இப்ப ரன் இல்ல 6 4. நேர்த்தியான பந்து வீச்சு. ஆக்சுவலா அந்த பாலோட ஸ்பீடு பாத்தீங்களா? ரொம்ப வேகமா போடல, ரொம்ப ஸ்லோவாவும் போடல. பேட்ஸ்மேனை எப்படி நம்ம வந்து பீசன் வைக்கணுமோ அந்த பேஸ்ல போட்டாப்ல. இல்ல இதுக்கு போட்டதுக்கு முன்னாடி போட்ட 2 பந்துமே அது 6 அடிக்க வேண்டிய பந்து. பேட்ஸ்மேன் மிஸ் பண்ணிட்டாரு. அவங்களோட மொமெண்டத்தை கொண்டு வந்திருக்கலாம். சுபாஷ் தவற விட்டுட்டாரு. சுபாஷ் 2 6 போயிருந்துச்சுன்னா ஆட்டமே மாறி இருந்தாங்க. கண்டிப்பா இங்க 14 பால் இருக்கு. இன்னும் 5 6 6 6 கண்டிப்பா வேணும். வாய்ப்புகள் இருக்கு. அது இல்லாம 5வது ஓவர் பவர் பிளே வர இருக்கு. நிறைய சான்சஸ் இருக்குது. சோ இந்த ஓவர் டிசைட் பண்ணி ஆகணும் அவங்க. சோ பாப்போம் ஐசிஎஃப் கோலமா நியூ ஜெம்மா. எஸ் சூலேரி காட்டுக்குப்பம் பேட்டிங் செய்து கொண்டிருக்கின்றார்கள். பந்து வீசுபவர்கள் கோவளம். ஆஃப் சைடுல சிங்கிள் மட்டுமே. கண்டிப்பா பத்தாது சிங்கிள்ஸ் அண்ட் டபுள்ஸ்லாம். நிச்சயமா பத்தாது. இப்போ எனக்கு தோணுது அந்த ஒரு 6 6 7 6 ன்னு அண்ணா சொல்லியிருந்தார்ல, அது வந்து ஃபர்ஸ்ட் ஓவர்ல இருந்து ஒரு ஓவருக்கு இந்த ஓவர்ல 2 6 அடிச்சுக்கலாம். இந்த ஓவர்ல அதெல்லாம் அடிச்சுக்கலாம். எப்போ அந்த ஓவர் கிடைக்குதோ அந்த ஓவர் பயன்படுத்திக்கணும். யூட்டிலைஸ் பண்ணோம். ஆமா நீங்க ஓவர் பயன்படுத்தி இருக்கணும். மிஸ் பண்ணிட்டாங்க. கேட்ச் விக்கெட் விழுந்திருக்கு. விக்கெட் விழுந்திருக்கு. சோ முதல் விக்கெட் 3வது ஓவரோட சாரி 3வது ஓவர்ல கடைசி பால்ல வந்திருக்கு. 23க்கு 1 3 ஓவர் முடிவுல. ஹரி இவர் போட்ட bowling பாத்தீங்களா? ஆம் பார்த்தனே. எல்லாமே இவர் யார்கர் தான் ட்ரை பண்ணாரு. ஆனா மிஸ் பண்ணி ஃபுல் டாஸும் போட்டாரு. 2 ஃபுல் டாஸும் போட்டாரு. பட் அவரோட கான்ஃபிடென்ட் லெவல்ல விடாம தொடர்ந்து அவர் யார்கர் லென்த்லயே போட்டது அப்ரிஷியேட் பண்ணணும். ஏன்னா சுபாஷை பத்தி பார்த்தோம்னா அவர் ரெகுலரா கிரிக்கெட் விளையாடுற மாதிரியே இல்ல. இந்த மாதிரி ஒரு லைன் அண்ட் லென்த்ல bowling போறது அவரு அவ்வளவு ஈஸி இல்ல. கண்டிப்பா. சோ ஐசிஎஃப் டீம் வந்து நம்ம அப்ரிஷியேட் பண்ணி ஆகணும். பிஹைண்ட் தி சீன்ல இவங்க நிறைய எஃபோர்ட் போட்ட மாதிரி தான் தெரியுது. ஏன்னா இந்த டீம் ஜெல்லிங், அவங்களுடைய ஃபீல்ட் பிளேஸ்மெண்ட், யார் யார் எங்கெங்க எந்தெந்த ரோல், பரவாயில்ல. இதுவும் நம்மளுடைய டோர்னமெண்டோட ஒரு மிகப்பெரிய சக்சஸ் தான் சொல்லணும். ஆமா இந்த டோர்னமெண்டோட இன்னொரு பெரிய சக்சஸ் என்ன தெரியுமா? எல்லாரும் விளையாடுறாங்க. அதுதான் நான் நேத்து சொன்னாரு. சீரியஸா
நம்மளோட ஆர்கனைசிங் டீம்லயே வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர் முடிச்ச உடனே நேரா பேட் எடுத்துட்டு கிரவுண்டுக்கு போறாங்க. ஆமா, போனாரு உள்ள. மாம்சு நேத்து உங்க பவுலிங் பார்த்தா மாம்சு நல்லா இருக்கா? என்ன வைடு. சோ அதுதான் சொல்லிடுறேன். சுந்தர் சார் சொன்னார் இல்லீங்களா, அவர் பேரு என்ன பேரு, இப்போ பவுலிங் போட்டாரு, சுபாஷ். சோ இந்த டோர்னமெண்ட் சக்சஸே நீங்க ரப்பர் பால் டோர்னமெண்ட் வச்சீங்க பாத்தீங்களா, அதுதான் சக்சஸ். நேத்து அவ்வளவு விலாவரியா பேசணும் ஒரு படூர் டீம் கிட்ட. நிச்சயமா கிரிக்கெட் பாலா இருந்தா 30% யங்ஸ்டர் தான் வந்து இது விளையாட வந்திருப்பாங்க. இப்போ 90% யங்ஸ்டர் இதுல விளையாடுறாங்க. டெய்லி ஈவினிங் ட்ரைனிங் எடுக்கிறாங்க. கண்டிப்பா. ஏன்னா அவங்க எல்லாருக்குமே வந்து இந்த பிரைஸ் அமௌண்ட் வைடு பிரைஸ் அமௌண்ட் அதெல்லாம் தாண்டி நம்ம ஊர் வந்து நம்ம ரெப்ரசென்ட் பண்ணி விளையாடுறோம், நம்ம டீம் ஜெயிக்கணும், நம்ம டீம் இத்தனை ரவுண்ட் தாண்டணும், ஃபைனல்ஸ் போகணும், நிச்சயமா நிச்சயமா அப்படின்ற ஒரு ஆசை எல்லாருக்குமே இருக்கு. ஹரி, இந்த மேட்ச்ல பாத்தீங்கன்னா போன ஓவர் சூப்பரா வீசினார் இல்லங்க, அதுதான் நான் சொன்னது. அந்த ஓவர் டிசைட் ஆகும், ஏதாவது ஒரு டீமுக்கு மாறும் அப்படின்னு. ஐயோ ஷார்ட் பிட்ச் தேங்காய் உடைச்சிருக்காரு, அது மிஸ் பண்ணிட்டாருங்க. போன ஓவரே அவங்க ஒரு 3 6 விட்டுருக்கணும். எஸ் மாம்ஸ், நிச்சயமா ஃபுல் டாஸ் டெலிவரி 2 அதுவும் மிஸ்ஸிங். அவங்களுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி போன ஓவர்ல கிடைச்சது, அதை பயன்படுத்திக்க முடியாத சூழ்நிலை ஏற்பட்டது. அதிர்ஷ்டம் ஒரு தடவை தான் காலிங் பெல் அமுக்கும், உடனே கதவை திறந்து உள்ள வான்னு கூப்பிட்டுருணும். நிச்சயமா. ஆனா இவங்க லேட்டா போய் கதவை திறந்து எங்க யாரையும் காணோம்னு பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ 3 ஓவர் முடிவுட்டுருக்கு. 25க்கு 1, 12 பாலுக்கு 32. ஹரி, சொல்லுங்கண்ணா. உங்களுக்கு ஒரு முக்கியமான விஷயம் சொல்லுங்க. இப்ப போலிங் போடுறாருல, ஆமா, அவர் வந்து ஒரு ஸ்டேட் லெவல் சர்ஃபர். அப்படியா? அவர் வந்து கிரிக்கெட் போலிங் போடுறாரு. இவ்வளவு ஒரு ஆசை பாருங்க. அதாவது இந்த நீங்க வந்து எல்லாரையுமே வந்து கிரிக்கெட் ஆட வச்சிட்டீங்க இந்த மாதிரி ஒரு அடுத்தது யார் பாத்தீங்களா? யாரு? நம்மளோட சாண்டி ஸ்கோப் சாண்டி பிரபலம் இன்ஸ்டா பிரபலம் இன்ஸ்டா பாத்தீங்களா? இவரெல்லாம் கிரிக்கெட் விளையாடுறாருன்னு என்ன அர்த்தம்? என்ன அர்த்தம்? ரப்பர் பால் டோர்னமெண்ட் தாங்க அர்த்தம். இந்த டோர்னமெண்ட் ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா இருக்குன்னு அர்த்தம் மாம்சே. லோ ஃபுல் டாஸ், லோ ஃபுல் டாஸ் எங்க வேணா அடிச்சிருக்கலாம், எட்ஜ் ஆகி பின்னாடி போயிருக்கு. ஆக்சுவலா இங்க எனக்கு ஒரு நோ பாலா. ஆமாங்க, இங்க வந்து நோ பால் எல்லாமே இவங்க பயன்படுத்திக்க முடியாம போச்சு. எல்லாமே 6க்கு போயிருக்கணும். எஸ், கிரீஸ் நோ பால். எஸ், லைன் நோ போட்டிருக்காரு. இங்க காலை ஒரு ஸ்டெப் பிஃபோர் முன்னாடி வச்சு போட்டாப்ல. நல்ல பால், வைடு லைன் மட்டும் தப்பா. குட் லெந்த், நல்ல டெலிவரி தான் சீரியஸா, பட் ஆஃப் சைடு வைட்ல போட்டாரு. சோ சர்ஃபிங் அப்படிங்கிறது ஒரு கலை, அந்த கலையில கை தேர்ந்தவர். இப்ப பவுலிங்ல இல்ல, இப்போ வந்து டான்ஸ் மாஸ்டர். டான்ஸ் மாஸ்டரா? ஆமா, இவர் டான்ஸ் மாஸ்டர். இத பத்தி தான் நான் கேட்கணும்னு வந்தேன். சோ பேட்ஸ்மேன்ஸ் இந்த மாதிரி சீக்கி ஷாட்ஸ்லாம் யூஸ் பண்ணணுமா, இல்ல ப்ராப்பர் கிரிக்கெட்டிங் ஷாட்ஸ்லயே ஸ்டிக் ஆன் பண்ணுமா? எனக்கு தெரிஞ்சு அந்த மாதிரி கொஞ்சம் சீக்கியான ஷாட்ஸ்லாம் போனா பவுலரோட மைண்ட் செட் மாறும்னு நினைக்கிறேன். நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னா? இது மாம்ஸ் நீங்க சொல்லுங்க. அண்ணா ஃபோன் யூஸ் பண்றாரு, சொல்லுங்க. இந்த மாதிரி பேட்ஸ்மேன் டிஃபரெண்டா ஒரு ரிவர்ஸ் ஸ்கூப், ரிவர்ஸ் ஸ்வீப், டக்குன்னு திரும்பிட்டு மறுபடியும் இப்படி திரும்பி அடிக்கிறது, இந்த மாதிரி ஷாட்ஸ்லாம் யூஸ் பண்ணணுமா கூடாதா? இந்த நேரத்துல யூஸ் பண்ண கூடாது. ஓகே, ஏமா நம்ம வந்து 6 கேட்சா நோ பால்ங்க. இல்ல, 2 ரன். இன்னும் கொஞ்சம் பவர் போட்டு அடிச்சிருக்கலாம். சோ இங்க ஆமாங்க, ஐசிஎஃப் கோலம் டீம் ரொம்பவே சோ இந்த ஓவர் அவங்களுக்கு அமைஞ்சு போச்சு. நோ பால் வைடு வருது. ஆனா இந்த ஓவர்ல 6 எதிர்பார்க்கறாங்க. கண்டிப்பா 11 பால்ல இன்னி இருந்த போதிலும் சொல்லுங்க. இந்த டெலிவரி ரொம்ப இம்பார்ட்டன்ட் டெலிவரி. வைடு 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 வைடு. சோ எக்ஸ்ட்ராஸ் வந்துட்டு இருக்கு. போன ஓவர் நிச்சயமா பிரஷர் ஆன் தி பவுலர். யா. சோ சஞ்சய் தொடர்ந்து சாண்டி வந்து இந்த ஓவரை கண்டினியூ பண்ணிட்டு இருக்காரு. இந்த ஓவர்ல மேட்ச் மாறுமா, நியூஜன் பக்கம் திரும்புமா? லோ சூப்பர் டெலிவரி போட்டாரு. 2 ஓட்டங்களை இருக்க ட்ரை பண்றாங்க. ரன் அவுட்டா? இல்ல மாம்ஸ், ஒன்டா இல்ல, சுதாரிச்சிட்டாங்க. சோ பேட்டிங்ல முகேஷ் அண்ட் ராகுல். முகேஷ் நியூ பேட்ஸ்மேன், ராகுல் 14 பாலுக்கு 15. பூஸ்ட் பண்ணியே ஆகணும், கியர் ஷிஃப்டிங் கண்டிப்பா தேவை. இந்த நேரத்துல அவுட் ஆஃப் பவுண்டரிக்கு பால் போகணும். அப்படி இருந்தாதான் டீம் விக்கெட் எடுத்திருக்காங்க. நியூ ஜெனரேஷனுக்கு சூரியகாடு டீமுக்கு இப்போ ஒரு நல்ல ஃப்ளோல வந்துட்டு இருக்கு. அன்பார்ச்சுனேட்லி பேட்ஸ்மேன் அவுட் ஆயிருக்காங்க. இது ஒரு நல்ல கம்பேக் தான் சொல்லணும் சந்தோஷ் சைடுல இருந்து. நியூ பேட்ஸ்மேன்
கண்டிப்பா உள்ள அந்த டக் அவுட் கண்டிஷன்ஸ்ல உட்கார்ந்துருப்பாரு. இதை பண்ணுடான்னு சொல்லிட்டு இருந்திருப்பாரு. இப்ப அதை பண்றதுக்கு அவரே உள்ள போயிட்டு இருக்காரு. நிச்சயமாக ஹரி, சூலேரி காட்டுக்கு இப்ப எத்தனை பாலுக்கு எத்தனை ரன் அடிக்கணும்? ஒரே நிமிஷம். 9 பாலுக்கு 22 ரன்கள் வேண்டும். 9 பாலுக்கு 22 பாசிபிலிட்டிஸ் நிறைய இருக்குங்க. நிறைய இருக்கு. இன்னமும் என்ன சொல்ல போனா பேட்ஸ்மேனுக்கு பேட்டிங் பண்ற டீமுக்கு தான் சாதகம் அதிகம். ஆமாண்ணா. 9 பால்ல 3 சிக்ஸர்ஸ் அவ்வளவுதாங்க. 3 பெரிய ஷாட். இம்பார்ட்டன்ட் டெலிவரிஸ். ICF கோலம் கண்டிப்பா நல்லா டஃபா பவுலிங் போட்டே ஆகணும். இன்ட்ரெஸ்டிங் மேட்ச். கிளியர் பண்ணிருக்காரு. சாண்டியோட பால டேக் ஆன் பண்ணி டாஸ் பால ஒருத்தர் 6 அடிச்சிருக்காரு. எஸ் ஆஃப் கோர்ஸ். நம்ம கேட்ட 3 6ல ஒரு 6 வந்துருச்சு. இன்னும் 2 6 வருமா? 8 பாலுக்கு 16 ரன். பாலுக்கு 2 ரன் அடிச்சா கூட வின் ஆயிடலாம். பட் அடுத்த 2 டெலிவரி ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். குரூஷியலான 2 டெலிவரி. என்ன பண்ண போறாரு சாண்டி? நிச்சயமாக நல்ல பால். நேரத்துல ஒரு அற்புதமான டெலிவரி போட்டிருக்காருங்க. கம்பேக் பால். இன்னமும் பேட்டிங் டீம் கிட்ட தான் இருக்குது அந்த சாதகம். ஆக்சுவலா இதே பாலுக்கு தான் மாம்ஸ் அவர் எதிர்பார்த்தாரு. ஆனா கொஞ்சம் இதாகி ஃபுல் டாஸ் ஆயிடுச்சு. அதனால ஸ்கொயர் லெக்ல தூக்கி கடாசி விட்டாப்ல. இன்னும் ஒரு பால் இருக்கு இந்த ஓவர்ல. என்ன வரப்போகுது? சிங்கிள் அண்ட் 6 அடிச்ச பேட்ஸ்மேன் இப்ப ஸ்ட்ரைக்ல இருப்பாரு. ரொம்ப கவர்ல தூக்கி அடிச்சிருந்தாருன்னா 6 இந்த பால். அந்த அளவுக்கு டைம் கொடுக்கல. அவர் உடம்புக்கு இன்னும் கொஞ்சம் ஆமா எதிர்பார்ப்பு இல்ல. அந்த பேட்டிங்கோட பொசிஷன் ரெடியா இல்ல அவரு. சோ ஒரு இம்பார்ட்டன்ட் டெலிவரி, லாஸ்ட் டெலிவரி எல்லாரும் எதிர்பார்த்தது 6 தான். இல்ல சிங்கிள் அது அப்படியே மாத்திட்டாரு. ஒரு அற்புதமான டெலிவரி தான் சொல்ல முடியும் இந்த நேரத்துல. எஸ் 4 ஓவர் முடிவுல ஸ்கோர் 42க்கு 2. 6 பாலுக்கு 15 அடிக்கணும் நியூஜன். 6 பாலுக்கு 15. 6 பெரிய ஷாட். பீட் இப்ப பாருங்க ஹார்ட் பீட் அதிகமாயிட்டே இருக்க போகுது. அண்ட் முக்கியமான சூலேரி காட்டு குப்பத்துக்கும் லாஸ்ட் ஓவர் பவர் பிளே. எஸ் லாஸ்ட் ஓவர் பவர் பிளே. அது நம்ம முக்கியமா மைண்ட்ல வச்சுக்கணும். ஸோ இவ்வளோ எக்ஸைட்டிங்கான இந்த காலையிலேயே ஒரு மேட்ச் நடக்குது. அண்ட் அது எங்க நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம STS ஃபவுண்டேஷன் சிறப்பாக வழங்கி கொண்டிருக்கும் கோலம் ஃபெஸ்ட் 2024 பீச் கிரிக்கெட் டோர்னமெண்ட் சீசன் 1. அண்ட் அதுல காலையிலேயே நம்மளோட கோலம் ICF டீமும் சூலேரி காட்டுக்குப்பம் நியூஜன் டீம் தான் விளையாடிட்டு இருக்காங்க. நீங்க பார்த்திருக்கிறது செகண்ட் செட் ஆஃப் மேட்சஸ் இன் குரூப் E. 14வது நாளான இன்னைக்கு முதல் மேட்ச். ஃபர்ஸ்ட் டெலிவரி இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். மாம் சதீஷ் போட முதல் பால் இல்லைங்க இருக்குங்க. பால் பேட்ஸ்மேனுக்கு ஏற்ற மாதிரி தான் வரப்போகுது. எங்க நடக்க போகுதுன்னு தெரியல. ஸோ எதிர்பார்த்த பேஸ் கிடையாது. எஸ் சோ அவர் என்னன்னா எக்ஸ்ட்ராஸ் கொடுக்க கூடாது, ஒரு குட் டெலிவரி போட்டணும் அப்படின்னு ஒரு கான்சென்ட்ரேட்ல விளையாடுறாரு. சரி ஓகே. ஆஹா 6 நல்ல ஒரு அடி. சூலேரி 6 ஓட்டங்கள். ஒரு 2 டாட் பால் தேவைப்படுது. 4 பந்துகளில் 8. 4 பால்ல 8 ரன். ஐயோ வைடுங்க. மீண்டும் ஒரு அகலப்பந்து வைடுங்க. சோ இந்த மாதிரி நேரத்துல வைட் எல்லாம் போடவே கூடாது. ICF கோலம் அதோட 50 நியூஜன் சூலேரி காட்டுக்குப்பம் டீம் 50 ரன் டீம் ஸ்கோர் வந்திருக்குங்க. சிறப்பான ஒரு அடி கொண்டு போய் சீரியஸா முடிச்சிருக்காருன்னு நினைக்கிறீங்க. இன்னும் ஒரே ஒரு ரன் தான் வேணும். நேர்த்தியான முறையில் சூலேரி காட்டு அணியினர் நியூஜன் அணியினர் விளையாடி கொண்டிருக்கிறாங்க. ஹரி நம்ம சொன்ன மாதிரி எத்தனை 6 அடிக்கணும்னு சொன்னமோ அதை அடிச்சிருக்காங்க. ஆமாண்ணா. மீதி இருக்கிறத எக்ஸ்ட்ரா போட்டு ஒரு 6 கண்ட்ரோல்ல கொடுத்திருக்காங்க. ஆமா. சோ அந்த எக்ஸ்ட்ராஸ் போடாம இருந்தா இங்க இன்னொரு 6 அடிக்கணும்ன்ற மாதிரி ஒரு நிலைமை இருந்திருக்கும். அந்த நோ பால்ஸ் அண்ட் வைட் அதெல்லாம் தான் மெயினான விஷயம். நீங்க இந்த சிங்கிளோட ரொம்ப 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 கம்ஃபர்டபுளா செம்மையா இந்த மேட்ச் வந்து வின் பண்ணிருக்காங்க நம்மளோட நியூஜன் சூலேரி காட்டுக்குப்பம் டீம். அவங்க டீம் செம்ம ஹாப்பியா இருக்காங்க. காலையிலேயே இந்த முதல் மேட்ச ஒரு ஹோம் டீமுக்கு அகைன்ஸ்டா விளையாடி அதுவும் சேசிங்ல வின் பண்றது சாதாரண விஷயமே கிடையாது. 2 பால் மிச்சம் இருக்க நிலையில 8 விக்கெட் வித்தியாசத்துல நம்மளோட நியூஜன் ஜூலேரி காட்டுக்குப்பம் இந்த மேட்சை செமையா வின் பண்ணிருக்காங்க. அண்ட் நீங்க பார்த்திருந்த STS ஃபவுண்டேஷன் வழங்கி கொண்டிருக்கும் கோலம் ஃபெஸ்ட் 2024 பீச் கிரிக்கெட் டோர்னமெண்ட் சீசன் 1. அண்ட் அடுத்த மேட்ச் ப்ளூ ஸ்டார் கிரிக்கெட் கிளப்
பண்டிதமேடு அண்ட் அண்ணா கிரிக்கெட் கிளப் செம்பாக்கம் நடக்கும் போது and இந்த மேட்ச் இத்துடன் நிறைவடைகிறது. நியூ ஜென் சூலேரிக்காட்டுக்கு வாழ்த்துக்கள். 3 ஓவர் நல்லா போட்டிருந்தாலும் ஐசிஎஃப் கடைசி வரைக்கும் அவங்க ப்ராப்பரா பிளான் பண்ணி இந்த மேட்சை முடிச்சிருக்காங்க. யா, அற்புதமாக விளையாடி வெற்றி பெற்ற நியூஜன் சூளேரி காட்டுக்குப்பம் அணியினருக்கு எங்களுடைய எஸ்டிஎஸ் ஃபவுண்டேஷன் சார்பாக வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கிறோம்.